Exercise 3.6 10th standard algebra first question simplify x into x plus 1 by x minus 2 plus x into 1 minus x by x minus 2. இப்போ இது ரெண்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2ன்னு வரும். மேலே உள்ள டேர்மை அப்படியே தூக்கி எழுதிக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 plus x into 1 minus x. இந்த டேர்மை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இந்த டேர்மை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் பை எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஆன்சர் 2x by x minus 2. Second subdivision x plus 2 by x plus 3 plus x minus 1 by x minus 2. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னாக்கா x plus 3 x minus 2ன்னு வரும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து சைடில் எழுதிக்கோங்க. x plus 2 by x plus 3 இன்ட்டு இந்த எல்சிஎம் எடுத்தோம்ல அதை இதோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. x plus 3 x minus 2. அது x plus 3யும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் உள்ள டேர்ம்னா x plus 2 x minus 2 இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. x plus 2 x minus 2. அடுத்த டேர்ம் எழுதிக்கோங்க. x minus 1 by x minus 2 x minus 1 by x minus 2 இன்ட்டு இந்த எல்சிஎம் எடுத்த டேர்மை இதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். x plus 3 x minus 2 x minus 2 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் உள்ள டேர்ம் x minus 1 x plus 3 x minus 1 x plus 3. இந்த டேர்ம் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா a plus b a minus b அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு ஃபார்முலா என்ன? a plus b a minus bக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னால் 4 வரும். இங்கே நடுவில் ப்ளஸ் டேர்ம் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க. ப்ளஸ் இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 பை எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2. இப்போ இந்த டேர்ம் எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயரும் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. 2x ஸ்கொயர் மைனஸ் 4ம் மைனஸ் 3யும் மைனஸ் 7 வரும். அடுத்தது 3xல் 2x போயிடுச்சு 1x போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 2x கிடைக்கும் பை எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2. இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 7 பை எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2. Third subdivision x cube by x minus y plus y cube by y minus x. First term அப்படியே எழுதிக்கோங்க. x cube by x minus y plus y cube மைனஸ் வெளியில் காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா x minus yன்னு கிடைக்கும். x cube by x minus y இந்த மைனஸ் இந்த சைடு போயிடும். அப்போ y cube by x minus y அப்படின்னு கிடைக்கும். இது எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்தால் எக்ஸ் மைனஸ் ஒய் டேர்ம் காமனாக கீழே வந்துடும். மேலே எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப்னு இருக்கும். இது என்ன ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலா எழுதிக்கணும். ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும். அதை இந்த எக்ஸ் டேர்மில் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த டேர்மும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்.